இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அண்டர்ரேட்டட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என் ஃப்ரெண்டு என்னோட சேனல் வந்து ஆல் அபவுட் மோட்டோ தமிழ், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவனுக்கு சப்போர்ட் கொடுங்க. நல்லா வீடியோ போட்டுருக்கான். ரெகுலராக வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுவான். நல்லா வீடியோ போடுவான். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கு, காரு அது மாதிரி பற்றி வீடியோ போடுவான். நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இந்த சேனல்லாம் பார்க்க போகிறோம்னா அண்டர்ரேட்டட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவி டேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். பேசுவோமா? ஆரம்பிக்கலாம். நான் போற மாதிரி சும்மா தியாகராஜ குமாராஜா தெரியுங்களா? தெரியாதா? தெரியாது. தியாகராஜ குமாராஜாவும் ஒரு அண்டர்ரேட்டட் தான். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்துட்டு பார்த்துக்கல. சூப்பர் படம். அப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொரு படம், சாரி டக்குனு அந்த படம் ஞாபகத்தில் இல்லை. அந்த படமும் நல்லா இருக்கும். எப்படி சொல்றது, நிறையா கதை வந்துட்டு கனெக்டடா. இந்த படம் எப்படி நிறைய பேர்த்தோட நாலு கதை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த படம் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரொடக்ட்ஸுமே அண்டர்ரேட்டட் மூவி தான் நினைக்கிறேன். அதான் பெருசா அந்த அது தேசிய நேஷனல் வாங்கியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு, திருநங்கை கேரக்டருக்கு நேஷனல் வாங்கியிருந்தாங்க. 2 படம் தான் எடுத்திருக்கான். ஆனால் எப்படி எடுத்திருக்காப்புல. ஆனால் ஏன் அண்டர்ரேட்டட்னா, அந்த 2 படமே வந்து குவாலிட்டியான படம். நிறைய அரசியல் பேசியிருக்கு, நிறைய நல்ல விஷயங்களை பேசியிருக்கு. முற்போக்கான ஒரு மூவி டைரக்டர். நம்ம திருச்சிற்றம்பலம் எடுத்திருப்பாரு தெரியுங்களா? விக்ரம் ஜாவர். அவருமே வந்து நிறைய பேருக்கு அவருமே வந்துட்டு நிறைய தனுஷ்க்கு தான் வந்து மேஜரா படம் மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஆமா, யாழினி மோகினி அந்த படம்லாம் அவர் எடுத்ததான். நிறைய பேருக்கு இப்படிதான் படம் பிடிச்சிருக்கும். ஆனால் யார் எடுத்தது, எந்த டைரக்டர் எடுத்ததுன்னு தெரியாது. அதே மாதிரிதான் நான் வந்துட்டு இப்போ என்ன படம் 96 இருக்குல்ல, பிரேம் எடுத்த படமே. இப்போ மெய்யழகன் அவர் எடுத்த படம் யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியும். நிறைய பேர் தெரியல. நான் வந்து சரி 96 டைரக்டர் பிரேம் எடுத்தனாலதான் அந்த போய் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஆனா நிறைய பேர் வந்துட்டு சரி மெய்யழகன் கார்த்தியும் அரவிந்த் சாமி நடிச்சனால போய் பார்க்கறேன். நான் வந்து டைரக்டருக்காக போனேன். அது மாதிரி போனேன். அந்த மாதிரி டைரக்டருக்காண்டி போறது கம்மியா தான் போவாங்க. பர்சனல் ஃபேவரட்னா சிம்புதேவன். புலி படம் டைரக்டர். புலி படம், அப்புறம் இரும்புக்கோட்டை புரட்டு செய்யவும் அதெல்லாம் நான் வந்து என் தங்கச்சி இறந்த புதுசுல போன படம். சூப்பரான படம். மித்த டைரக்டர்லாம் ஒரு ஜானல்ல போகும்போது தமிழ் சினிமால ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னா எனக்கு பிடிச்ச டைரக்டர் சிம்புதேவன் தான். எடுத்த படம் எல்லாமே ஃபேண்டசி படம் தான். புலி படம், புலிலாம் எனக்கு அது ஓடல படம், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டேனா இல்ல தமிழ்ல அந்த மாதிரி யாரும் படம் எடுக்க மாட்டாங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு டைரக்டர். ஏன்னா இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கன்னா ஒரு சூப்பர் படம் தான். சூப்பர் படம், பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி காமெடி விஷயம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கும். அப்புறம் அரையன் 305 கடவுள் சூப்பர், அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியா. அப்புறம் இப்ப கோட் வந்துச்சுல, யோகி பாபு படம். பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனா சிம்புதேவன் ட்ரெய்லர் பார்த்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கணும். எல்லாவும் பார்த்துப்பா. எனக்கு பர்சனல் ஃபேவர், நான் சூர்யா ஃபேன். கேட்டேனா சூர்யா படம் நம்ம ஜில்லுன்னு ஒரு கதை. கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான மூவின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் அந்த செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோல் வந்து அந்த ஒரு செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்தது. ட்ரெண்டை கொண்டு வந்த படம்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட டைரக்டருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர்ரேட்டர் தான். எனக்கு அதுவுமே நிறைய பேருக்கு யார் டைரக்டர்னு தெரியாது. கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் யார் நினைச்சிட்டு தெரியுமா? அது வந்துட்டு ஜிஎம் படம் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தப்புங்க கிருஷ்ணா. அப்புறம் அவரு 10 தலை கூட அவர் தான் எடுத்தாரு. 10 தலை. அப்புறம் இன்னொரு படம் அதை எடுத்திருக்காரு. சரி, ஆமாம். எனக்கு இது நெடுஞ்சாலையா? நெடுஞ்சாலையா அவர் தான் எடுத்தாரு. கிருஷ்ணா நெடுஞ்சாலையுமே சூப்பரான ஒரு படம். நிறைய பேர் அண்டர்ரேட்டட் படம் பண்றவங்களே படம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனா படம் தெரியும், டைரக்டர் தெரியாது. அஜய் ஞானமுத்து. இமைக்க நொடிகள் டைரக்டர். இமைக்க நொடிகள், டிமாண்டி காலனி, கோப்ரா அடிவாங்கிச்சுல கோப்ரா டைரக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2 படமும் சூப்பரா ஃபுல்லா அந்த எப்படி சொல்றது,
அந்த ஜானரே ஒரு Thrilling. த்ரில்லிங்காக த்ரில்லர் இதில் போனது. கோப்ராவில் கொஞ்சம் அப்படியே இதாச்சு. ஜாலியாக ஏன்னா அது பெரிய பெரிய ஆக்டர்ன்ற வரும்போது எல்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க ஸ்டைலில் எடுக்கணும்னு போயிருந்தாங்க. அது அந்த படத்துக்கு எழுதுன மாதிரியே அந்த ரைட்டிங் வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரியே தோணுது பெரிய ஆக்டர் வச்சு எடுக்கும்போது. அடுத்து எனக்கு தோன்றது வந்து சுந்தர் சி. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மேக்ஸிமம் படம் வந்து ஹிட்டு தான். ஆனால் எப்படி சொல்றது, ஒரு படம் கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா சுந்தர் சி வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான். ரொம்ப மசாலா படம் எடுக்கிறவர் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஏன்னா அன்பேஸ்ன்ற பெரிய படம் கொடுத்து அது அப்போ அண்டர்ரேட்டடு, இப்போ அதை ரொம்ப இது பண்ணி இப்போ பேசுறாங்க. ஆனா நல்லா அந்த மாதிரி ஒரு ஹோல்சமான படம் கொடுத்துட்டு அப்புறம் தப்பா எடுத்துக்காங்க. நீங்க பாருங்க, திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. அது அப்புறம் அருணாச்சலம் கலகலப்பு என்னோட ஃபேவரட்டான படம் அது. கலகலப்பா இருக்கட்டும், வின்னர் ஐயோ படம் நம்ம படம் அதெல்லாம். யுவன் சுந்தர் சி காம்போ நிறையா இருக்கு. ஆமாம், ஆம்பளை எடுத்ததான். ஆம்பளையும் எடுத்துதான். ஆம்பளை மோஸ்ட்லி சுந்தர் சி இதில் வந்துட்டு ஃபன் எலமெண்ட் நிறையா இருக்கும். கலகலப்புல வந்துட்டு அது மட்டும்தான் இருக்கும். அது சூப்பராக இருக்கும். கலகலப்பு 1ம் சரி 2ம் சரி செம்மையாக இருக்கும். சுந்தர் சி ஒரு அண்டர்ரேட்டட் டேரக்டர் தான். ஏன்னா டேரக்டராக யாரும் நிறையா பெருசாக அவரை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவரை வச்சு நிறைய படம் எடுத்துருக்காரு. தலைநகரம் அவரை எடுத்துதான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தலைநகரம் நிறைய படம் அவரை வச்சு எடுத்திருக்காரு. அதுவும் நல்லா தான் இருக்கும். பெருசாக போகல. அதான் அவரை வச்சு எடுத்தாலும் இது போகாமல் இருந்திருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து பிடிக்கல எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்ம நண்பனோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 இதுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஃபுல்லாகவே பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸு, அப்புறம் அந்த ஃபுல்லாகவே வேறையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதுவே வரும். அந்த வீடியோ அடுத்த வாரம் வரும். இந்த வீடியோ நாளைக்கே வந்துடும். போய் அடுத்த வாரம் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ நாளைக்கே இன்னைக்கு பாருங்கள். போயிட்டு வரோம். ஸோ பாய். முடிச்சுக்கலாமா?